தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்கள் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல் வருது அப்படின்னா, நம்ம குடும்பமா வேலை செய்யணும். நம்ம கட்சி கிடையாது, நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இடங்கள்ல வந்து ரொம்ப எமோஷனலா சீமானவர்கள் பேசுனத நம்ம பார்த்திருந்திருக்கோம். இந்த நிலையில சீமானவர்கள் சொன்ன மாரியே வந்து சீமானவர்கள் தேர்தல் அப்படின்னு வரும்போது வந்து அவர் குடும்பத்தையே இறக்கி எங்கெங்கெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அந்த இடத்துல வேலை செய்வாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. நேற்று கயல்விழி சீமானவர்கள் வந்து ஆர்கே நகர்ல வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வந்து கயல்விழி சீமானவர்கள் வெண்ணிலா தாய்மானவர் ஆதரிச்சு ஆர்கே நகர்ல வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து சீமானவர்களோட தாயார் மானாமதுரை தொகுதி தனி தொகுதியில வந்து இளையாங்குடியில போய் எல்லா இடத்துலயுமே வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான செய்தியா இருக்கு. எனவே எல்லா இடங்களிலுமே சீமானவர்கள் ஒரு பக்கம் ஃபுல்லா எலெக்ஷனுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் ஃபுல்லா வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து எல்லாருமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு யுக்தியெல்லாம் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது யுக்தி கூட கிடையாது, ரொம்ப எளிய பிள்ளைகளுக்கான அரசியல் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. எனவே சீமானவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியலை கையில எடுத்து இதை வந்து எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்துது. சின்ன பசங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்றது தான் ஒன்று இருக்கு. ஆனா மேடை பேச்சுகளா இருக்கட்டும், அங்கங்க வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து எல்லா இடத்துலயும் பேசுறதா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லா வேலைகளையுமே நாம் தமிழர் கட்சியினர் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. ஒரு பக்கம் சீமான், ஒரு பக்கம் சீமான் மனைவி, ஒரு பக்கம் சீமானவர்கள் தாயார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி சார்பா எல்லாருமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. தம்பிகள் உழைக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த உழைப்பெல்லாம் என்னைக்குமே வீண் போகாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம சொல்லுங்க.